நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தான் காட்டை கூட தூரம் வந்தேன், அதாவது ரிஸ்க் எடுத்து தான் மேலே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே பார்க்கக்கூடியதாக இருக்கும், பாறை ஒன்று தெரியுதா? இழந்துட்டோம், பரவாயில்ல. இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க நம்பிக்கை இருக்குது. அடையாளத்தை விட்டுட்டோம்ங்கிறது ஒரு பெருங்கவலையாக இருக்குது. பசங்களா இப்போ நாவிலைக்கு போய் கொண்டு இருக்கோம். நாவியில் கவரகலைக்கு போய் கொண்டு இருக்கோம். அங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பெரிய ஸ்லிப் ஒன்று வந்து ஆக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் நம்ம ஆக்களை போய், அதாவது மக்களை போய் சந்திக்க போகல, பாதிக்கப்பட்ட இடத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்லிப் வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நானுமாட்டிக்கு பார்த்துட்டு போனேன். பட்டு பின்னேரம், அதாவது இரவு நேரம் மாதிரி தான் வந்துட்டு போனேன். அந்த நேரத்தில் எனக்கு சரியான ஃபுட்டேஜும் எடுத்துக்கொள்ள முடியல. பட் நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க, பிரதர் நான் அந்த ஏரியாவும் வந்து கொஞ்சம் நல்ல ஃபோட்டோஜ் ஒன்று காட்டுங்க, நான் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா தான் ஏகப்பட்ட ஸ்லிப் போயிருக்கு. மக்கள் கிட்டத்தட்ட 111 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு டிவிஷனே பாதிக்கப்பட்டிருக்கு. என்சி டிவிஷன் சொல்லுவாங்க இது. அங்கே தான் போய் கொண்டு இருக்கோம். மக்களுக்கு என்னென்னா, மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக கவர்களை பாடசாலை தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ அது நல்ல விஷயம். நம்ம ஃபோட்டேஜை தான் போய் பார்க்க போகிறோம், பாதிக்கப்பட்ட இடங்கள் பற்றி. மேக்ஸிமம் நான் ட்ரோன் ஷாட்டில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டிஎஸ் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும், எவ்வளோ உயரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உயரமான இடத்துல தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம போய்கொண்டு இருக்கோம். பார்த்தீங்க தானே, இந்த ஊர் ஆட்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போகிற வழி ஓரளவு கான்க்ரீட் போட்டு நல்லா பாதையை செஞ்சுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தான் அங்கே பிரச்சனை. கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும் வரும். அது பிரதான வீதி. அதாவது இதன் மூலியமாக, இந்த வழியாக தான் வாகனங்கள் போயிட்டு வருது. இதன் மூலியமாக அவங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். எங்கன்னா வேவலின்னு போகக்கூடியதாக இருக்கும். ஸ்ப்ரிங் வேலி இந்த மாதிரி எல்லாம் பதுளைக்கும் பிரதான வழியாக இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு இந்த வழி தான். ஸோ அந்த வழி ஸ்லிப்பு இருக்குது. பட் ஆல்ரெடி அள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பசங்க பக்கத்தில் வந்துட்டேன். அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஊரே பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 111 குடும்பங்கிறது ஒரு ஊர் தான். இந்த அவ்வளோ வீட்டில் உள்ள மக்களையும் போக சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆக்கள் எல்லாமே இருக்க சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறான். மேலே போயிட்டு தான் பார்க்க போகிறோம். மேலே வந்து வியூவை பார்ப்போம், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்ற, அது எத்தனை வீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ட்ரோன் ஷாட்டில் கவர் பண்ணால் பசங்களாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் நான் மேலே போய் கொண்டு இருக்கேன். இதெல்லாம் ஆரம்பித்த இடங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்க தானே, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லிப் வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒன்றொன்றா பக்கத்தில் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வரோம் ஆக்கெல்லாம் தனது உடைமைகள்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. வழியில் பார்த்துருப்பீங்க, அதாவது டிப்பர் வாகனம் மூலமாகவும் அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்லிப் வந்துருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது. பார்த்தீங்க தானே, மேலே ஸ்டார்ட் ஆகியிருக்கு டியர்ஸ். அங்கேருந்து அப்படியே வந்து அப்படியே பனி இந்த பக்கமாக போயிருக்கு. ஈவா பார்த்தீங்க தானே, இப்படிதான் போயிருக்கு. ஓகே, முன்னே போயிட்டு போக முடியாது.
இங்கேயும் போயிருக்கு, நிறைய போயிருக்கு. இதெல்லாம் ஓரளவு இங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது பாதை இருந்தனால. இல்லாட்டி இதுவும் இழுத்து கொண்டே போயிடும். இந்த ஊர் தான் பாதிக்கப்பட்டது. கவர்களை என்சின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. மேலேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஆரம்ப இடங்கள். இங்கே ஆரம்பித்த ஸ்லிப் தான் போயிருக்கு எல்லா இடத்துலையும். தடயங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப் தான் வந்துருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிருக்கு. கிட்டத்தட்ட இது மாதிரி நிறைய ஸ்லிப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வந்துருக்கு. கொஞ்சம் முன்னே போய் போக முடியாது. அழகான ஊர் ஒன்றும் இல்லை. அடிக்கடி நான் ட்ரை பண்ணேன் இந்த ஊரை வந்து உங்களுக்கு காட்டுவேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. பட் இந்த நிலைமையில் உங்களுக்கு வந்து காட்டுவேன்னு எதிர்பார்க்கவில்லை. கோயில்கள் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. இவ்வளோ குடும்பத்தையும் அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ குடும்பங்களும் போகுது. டிஎஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸ்லிப் போன வேகம் இல்லை இந்த அளவுக்கு போயிருக்குன்ற. நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் கீழே. ஸோ இந்த ஆரம்பித்த ஸ்லிப் தான் நிறைய வீடுகள்லாம் உடைச்சிக்கிட்டு போயிருக்கு. ஸோ அவங்க ட்ரோன் ஷாட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இந்த வீடுகள் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. ஊர்களில் இந்த ஒரு ஊர் கிட்டத்தட்ட இது ஒரு டிவிஷன். ஸோ இவ்வளோ மக்களையும் போக சொல்லியிருக்காங்க பாதுகாப்பான இடங்களுக்கு. இப்போதைக்கு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வரும் எதிர்காலத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளோ வடிவான ஊர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான ஊர் மலையத்தில் எல்லா இடங்களையும் இந்த மாதிரி மறைவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மறைவாக இருந்து கடைசியில் மறைவாக போக போகுது. மறைவாக இருந்து மறைந்து போக போகுது. வடிவானது. உங்களுக்கு மேலே எல்லாம் பார்க்கலாம். ரேடியோ ஸ்டேஷன்லாம் பாருங்கள், நிறைய டவர்ஸ் இருக்குது. எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் மேலே தான் இருக்குது. ஸோ அது கீழே தான் இருக்குது. டிஎஸ் உனக்கு பார்க்க விளங்குதான்னு தெரியல. மேலே ஒரு பாறை இருக்குது, பெரிய பாறை ஒன்று. ட்ரோன் ஷாட்டில் நான் மேக்ஸிமம் உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். அந்த பாறைகள் உருண்டு வரும்னு தான் சொல்லி, அந்த பாறை வந்துச்சுன்னு சொன்னால் நேரடியாக இந்த மாதிரி வீடுகள் மேலே உருண்டு போகக்கூடிய சான்சஸ் தான் அதிகம். பிரதான நம்ம எதிர்பார்க்கப்பட்டது அந்த பாறை வரும்னு தான். அதுக்காகத்தான், அதாவது இந்த மண் சரிவுகளை தாண்டி இந்த அபாயம் தான் பெரிய அபாயம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதற்காகத்தான் விரைவாக மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள்னு சொல்லப்படுது. பார்த்தீங்க தானே, மறைந்து போகும் ஊர், மறைந்து போகக்கூடிய ஊர் ஆயிட்டு. கவர்களை என்சி
டிஎஸ் பார்ப்பீங்களா இருக்கும். இங்கே பாருங்க, பாறைகள் மறைக்கப்பட்டிருக்கு. பாதைகள் மரங்களால் மறைக்கப்பட்டிருக்கு. ரீசன்லாம் மறைக்க மாட்டாங்களே. சின்ன பார்த்தீங்க எத்தனை அந்த மரம் தான் விழுந்திருக்கு. இந்த மரம் சரிந்து விழுந்தான் இப்படி கிடக்கிறது இப்படி. இப்போ நம்ம எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் கவரகலை என்சிலர் இருக்கிறோம். உங்களுக்கு முக்கியமான விஷயத்தான் காட்டை கூட தூரம் வந்தேன். அதாவது ரிஸ்க் எடுத்து தான் மேலே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். உங்கள் மேலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாறை உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வந்து பெரிய பாறை தான் சரிஞ்சு மக்கள் குடியிருப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் மக்கள் வேகமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட பெரிய கல் டிஎஸ். ஏன்னா அது வந்துச்சுன்னா பார்த்தீங்க தானே, அது இருக்க ஆங்கிள் அது ஸ்ட்ரைட்டாக விழுந்தாலுமே அந்த கல் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி நம்மளுக்கு கெஸ் பண்ண இயலாது. நான் பக்கத்தில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் பாதைகள் தான் சிக்கலாக இருக்குது. பாதைகளே இல்லை போகிறதுக்கு. கிட்ட போக முடிஞ்சால் நம்மளுக்கு சான்ஸ் தான். இல்லைன்னா என்ன பண்ணுறது? அந்த இடத்துக்கே போகலாம். அதே ரிஸ்க்கான இடம் ஒன்று தான். நம்ம அதில் போகிறது வந்து பாதுகாப்பு இல்லை. நமக்கு பெரிய கல் ஒன்று இடையில நிற்குது. இல்லாட்டி அதில் நமக்கு அந்த பக்கம் தான் அந்த பக்கம் போக முடியும். அது அதாவது ஷுவர் இல்லை. அது பார்த்தீங்கன்னா இந்த கல் ஒன்று அப்படியே நிற்கிது. சின்ன ஒரு சரிவு வந்தாலுமே அந்த கல் வந்து அதாவது கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பு முக்கியம். பார்த்தீங்க தானே, இங்கேயும் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே வீடுகள் இருக்குது. பாருங்க, கீழே வீடுகள் இருக்குது. வீடுகள் பாதிக்கப்பட்டான்னு தெரில. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாகனத்தை ஹயர் பண்ணி தான் அதாவது மக்கள் தமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஹாய் பாருங்க, இந்த இடம் தான் பாதிக்கப்பட்டது. நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நிறைய வீடுகள் நினைக்கிற ஒரு வீடு அப்படியே உடைச்சு கொண்டு போயிருக்கு. எச்சங்கள் மட்டுமே மிச்சம் உள்ளது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஸ்லிப்பை மேலேருந்து பார்த்துருந்தோம். பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்லிப் தான் கண்டினியூஸாக இதால் வந்து வழியாக வந்துருக்கு. இந்த வழியால் இதை இழுத்து கொண்டு வந்து வீடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் நடந்தது. பார்த்தீங்க தான் எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு.
වුණා විතරයි. ඔව් නේ. ගිහිල්ලා මෙතෙන්ට ඇවිල්ලා ගොඩ වුණා විතරයි. මේ කන්ද ආවා. උදේම ක්ලිප් දෙකකට අවුට් වෙලා තමයි අපිට පුතාලා තුනයි මායි මගේ දුවයි තව දුවෙකුයි පුතා බඳපු දුවයි. මෙතනින් ගොඩ දාගෙන ආවා මෙතෙන්ට. ඉස්සරහින් දෙන්නේ තුනේ ආවා. ඊට පස්සේ අපි කිව්වා ඒ පුතාලා කිව්වා ඉක්මනට පුතා යන්න උඩ කොච්චර වේගෙන් යන්න පුළුවන්ද යන්න උඩ පාරට. උඩ පස් කන්දක් පිට එනවා කිව්වා. ඊට පස්සේ මම ඩග්ගල ලොකු පුතා දැනපු දුව මහටයි. එයා බස් එකට පයින් ගියා වතුර මේ වගේ. මෙතන අර උඩ පාර එනවා. අර එතන උඩනේ. ඔව්. ඊට පස්සේ ඩග්ගල මම පයින්ම ගියා. දුව අත අල්ලගෙන ගියා. පුතා ගොඩ වුණා විතරයි අපේ අනිත් පුතා වීල් එකේ මෙතන අහුණා. කීය වෙනකොට උදේම අවස හමාර විතර ඇති. ඒකුල ටග්ගල මං අපේ පුතා වුණා කියලා අර අනිත් පුතා දුවගෙන ආව මෙතෙන්ට. බලයිද පුතේ වීල් එකේ. වීල් එක උඩ දාලා. ඒ නකොට අපේ පුතාව අර ඉස්සරහින් ආපු තුන්දෙනා වීල් එකත් එක්ක ළමයි ටික බස්සලා බිමට ටග්ගල වීල් එක ඇදලා පස්සට අරගෙන එහා පැත්තට ගෙනිච්චා. එයාත් බේරුණා. එතනින් යනකොට එහාට අර චුට්ටක් අතින්ට ගියා. එහා පැත්ත කන්ද ආවා. ආර පැත්ත. එහා පැත්ත කන්ද. මේ හාමුදුරුවෝ කතරගම පිහිට වෙන්න අපිට ඒක බේරුණා. අන තියෙනවා බඩමුට්ටු ගියක් කමන්නේ. අයින් කරලා තියෙන්නේ ඔක්කොම කට්ටිය. එදා රෑ කෙලින්ම හිටියා ඉස්කෝලේ ගාව 8 වෙනකම්. ඉඳලා ඉවර වෙලා ඒක තිබ්බ ඇඳුම් අපේ. ඒව ඇඳගෙන එහා පැත්තේ ගෙදරට ගිහිල්ලා රමේෂ් මාර ග්‍රැග්ගේ මල්ලි කෙනෙක් ඉන්නවා. ඒක පුතාලා ගෙදර තේ මහදලා දීලා බත් එහෙම උයා දීලා කෑම හැම දුන්නා නිදා ගන්න මෙන්න පහුව දවුලේ පුපුලේ පැත්තෙන් ඒ පුතා වීල් එකේ පල්ලේ අපේ අක්කා ඉන්නවා ගල්ටන් හේනේ සපටේ. සමුද්‍රේ නාමක. ඒතන තමයි දැන් පවුල් 3ක් ඉන්නේ. ඒ ගෙදරම ඉන්නේ. ඒ ගෙදරම ඉන්නවා. ගිහිල්ලා හැබැයි ගොඩාක් ඔව් වෙලාව හොඳයි. ගොඩාක් බේරගත්තා. පොඩි අය අර පස්කුඩේ ගෙවල් යට විරිච්ච අය එයාගේ ඒගොල්ලන්ගේ පණ ගියයි කමන්නේ අනික් කට්ටියගේ පණ බේර ගන්න ඕනේ කියලා ගොඩාක් මහන්සි වෙලා ළමයි ටිකක් බේරගත්තා. දුකයි තමයි. හැබැයි ජීවිතයක් හානි වුණේ නැහැ. මේක ඒක තමයි. ඒක ලොකු දෙයක් නේ. හරි මම දැන් ඉස්කෝලේ යනවද නැත්නම් මේද යන්නේ? නෑ අපි යනවා දැන් පල්ල ඉන්න තැනට. ඉන්න තැනට යනවා. හරි අම්මේ. මං අම්මේ ඇල්ලේ. அம்மா தமிழ் தாமா பரவாயில்ல நீ சிங்களத்தில் பேசுகிறது நல்லது. ஆமாம் சரி சரி சொல்லலை யாருமே வரல. முன் எந்த பையனை ஒன்றுமே சொல்லலை. முன்னுக்கு வந்து ஏற்கனவே எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லேனா அப்போ அதுக்கு பிற்பாடு வெயில் வந்தவட்டிக்கு யாருமே இந்த அளவு பிரச்சனை எல்லா ஊர்களும் இந்த மாதிரி லேசாக ஸ்லிப் வர்றது அப்படிங்கிறதுல அப்போ அன்னைய பொழுது அன்னையில் வர கருப்பு மயக்க தண்ணி அப்படி வர கொஞ்சம் அப்படி வித்தியாசமான தானே ஆக்கள் எல்லாம் டக்குன்னு எல்லாத்தையும் ஒதுங்க சொல்லி முன்னாடி அந்த அங்கே நின்று பார்த்துக்கக்குள்ள தான் போயிருக்கு. ஐயோ அவங்களே பயந்துருப்பாங்க ஓடி இருப்பாங்களா இதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு வீடு அழினா எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த இதெல்லாம் எவ்வளோ சிறு சேர்த்து கட்டினது சேர்த்து கட்டி சந்தோஷமாக அதை அதனை உருவாக்கின இடங்கள் இன்னைக்கு நம்ம தனி வீடாக இருந்தால் அதில் இப்போ இருக்க விட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கட்டிக்கிட்டு இருக்கோம். சம்பாரிச்சது லைன் வீடுகளை கட்டியிருக்கிறதே பெரிய விஷயம் தான். இருக்க சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க. ஸோ பசங்களாம் பார்ப்பீங்களா இருக்கும். ஸோ இவரோட வீடு தான் போயிட்டு பாருங்கள் எவ்வளோ கவலையாகும் பார்த்து கொண்டு இருக்காங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இருந்த வீடு எங்கே போயிட்டுன்னு சொல்லி சிறுக சேர்த்து வச்சு கட்டின வீடு இயற்கை கொண்டு போயிட்டு. ஸ்லிப் பண்ண தான் போயிருக்கு.